ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு செகண்ட் ஷோல நம்ம பார்க்க போற படம் வித்தைக்காரன். சதீஷ் நடிச்சு வெங்கி அவரோட டைரக்ஷன்ல வந்த வித்தைக்காரன். படத்தை பத்தி சொல்லணும்னா இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, படம் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா, ரொம்ப பெரிய ஸ்டோரியா திங்க் பண்ணிருக்காரு டைரக்டர். பட் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் மேக்கிங் கொடுத்த பட்ஜெட்டுக்கு மேக் பண்ணிருக்காரு. பட் படம் கொஞ்சம் ரொம்ப லோ பட்ஜெட் படம், அதனால அவ்வளோ பெரிய கதையை தாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. பட் பிளாங்கா போனீங்கன்னா அங்கங்க சிரிச்சிட்டு வரலாம், அவ்வளவுதான். பட் மூவி கனெக்ட் ஆகாது, பெரிய த்ரில்லர் ஆகாது. நீங்க ஜஸ்ட் யூ கேன் கோ டைம் பாஸ். மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருங்கிறது அவர்கிட்ட கேட்கலாம். எல்லாத்துலயும் நம்மளுக்கு ஆமா. ஆனா கதையில வந்து நம்மளுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகல. ஏதாவது ஒரு சீன்லயாவது கனெக்ட் ஆகி படத்தை ஓட்டிடலாமான்னு பார்த்தோம், கனெக்ட் ஆகல. அதுல என்னன்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த நான் லீனியரா எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. நம்மளுக்கே பயங்கர கன்ஃபியூஷன். நான் கடைசி வரைக்கும் டபுள் ஆக்ஷன் சீனை உள்ள காமிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. அவன் அந்த ஹீரோ வந்து அங்க இருக்க கேரக்டரை வந்து கன்ஃபியூஸ் பண்றான். அதுல ஒரு லாஜிக் இருக்கு. உட்காந்துருக்கு எங்களை ஏன்டா கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதுல விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு மேக்கிங் கூட நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அவுட்டோர் ஷூட்ஸ் எல்லாமே. ஆனந்த்ராஜ் அண்ட் ஜப்பான் குமார் எனக்கு இந்த படத்திலேயே தெரியுறாங்க. ஆனந்த்ராஜ் ஃபேனா இருந்தா அந்த படம் பிடிக்கும். அவரோட படம் தான் இது. அது வந்து அவ்வளவுதான். இந்த படத்துல மேக்சிமமா நம்ம ரசிக்கக்கூடியது அவ்வளவுதான். காம்போ மட்டும் தான், வேற காம்போ மட்டும் தான் இருக்கு. So this is how the movie works. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த படத்தை இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன். தியேட்டர்ல மூவி டிக்கெட்ஸ்க்கு வந்து சின்ன மூவிஸ்க்கு ரேட் குறைஞ்சிருக்கு. நீங்க 190 rupees புக் பண்ணா 240 rupees நினைச்சிட்டு நீங்க படம் பார்க்காம இருக்க வேணாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த தியேட்டர். இந்த மூவிஸோட ரேட் எல்லாம் குறைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன்ல புக் பண்ணி 40 ரூபா வேஸ்ட் பண்ணாம நீங்க நேர்ல வந்து அந்த அஃபோர்டபுள் காஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு 2.5 hours உட்காந்துட்டு அங்கங்க சிரிச்சுட்டு போலாம், அவ்வளவுதான். உண்மையா சொல்ல போனா நாங்களே அதுக்குதான் ரேட் கம்மி ஆயிடுச்சு. சரி, ஓகே. அது அந்த ஒரு கணக்கா தான் இந்த டிக்கெட் புக் பண்ணோம். சோ வாட்சபிள். நீங்க பிளாங்கா போயிட்டு எதிர்பார்க்காம, ஒண்ணுமே எதிர்பார்க்காம பிளாங்கா போயிட்டு உட்காந்தீங்க அப்படின்னா அங்கங்க சிரிச்சுட்டு வர்றதுக்கான வாட்சபிள், அவ்வளவுதான். அங்கங்கதான் ரொம்ப முக்கியம். அங்கங்க சிரிச்சுட்டு வர்றதுக்கான வாட்சபிள் மூவி. ஓகே, ஃபைனலா டைரக்டர் வெங்கி. டைரக்டர் வெங்கி நிறைய வாட்டி அந்த பேர் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4-5 வாட்டி போட்டாங்க. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் படம் என் பேர் படம் வேற யார் படம் பேர் போட்டிருக்காரு, பரவாயில்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் இதோட. ஆனா மேக்கிங் வந்து நல்லா தான் இருக்கு. அதுல குறை அதிகபட்சம் எதுவுமே சொல்ல முடியாது. பட்ஜெட் கம்மியா, மேபி பட்ஜெட் கம்மின்றதுனால இந்த மூவி இந்த மாதிரி வந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து அவரோட படங்களை வந்து பார்க்கலாம். ஆனா இந்த ஓவராலா இந்த ஸ்கிரிப்டே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. அதை கரெக்டா எடுத்துட்டு போயிருந்தா கொஞ்சம் கரெக்டா இருந்தது. கண்டிப்பா நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்ல உட்காரணும், ஸ்கிரீன் பிளேஸ்ல இன்னும் கொஞ்சம் உட்காரணும். எடிட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 20 minutes அடிச்சிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா இது மெஜிஷியன்றதுனால அந்த மெஜிஷியன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு. இதுக்காக எல்லாம் படத்துக்கு போக மாட்டாங்கல்ல ஆடியன்ஸ். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இந்த படத்துக்கு போலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இந்த படத்துல அடுத்தது நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னா மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, நல்லாவே பண்ணிருக்காங்க. சாங்ஸும் நல்லா இருக்கு. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சதீஷ் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங் நல்லாவே ஆடி. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டுருக்கப்போ அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புங்க. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ. அதுக்கு இல்லாம இன்னொன்னு, நீங்க சதீஷ கலாய்க்கணும்னு படத்துல நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் உட்காந்துருந்தா போதும். அது ஆனந்தராஜே செஞ்சிடறாரு. ரொம்ப லோக்கலா தரமட்டத்துக்கு இறங்கி கலாய்ச்சிருக்காரு. அதனால நீங்க திருப்தியா வெளியே வரலாம். இந்த படத்தை கலாய்க்கணும்னு நினைச்சிட்டு போனா கூட நீங்க திருப்தியா வெளியே வரலாம். அந்த அளவுக்கு கலாய்ச்சி தான் வச்சுக்கிறாரு அவரு. ட்வின் பிரதர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மினிட்லயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஆல்மோஸ்ட். ஆனா அதோட சஸ்பென்ஸும் சரி, அது கடைசி வரைக்கும் படத்துக்குள்ளேயே வரல. அது என்னமோ இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. லாஸ்டா பார்ட் 2க்கான லீட் மாதிரி ஏதோ கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது அந்த லாஸ்ட் 1 minute மொத்த சஸ்பென்ஸையும் உடைச்சது வந்து எனக்கு என்னமோ நம்மளை இரிட்டேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நான் 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு லாஸ்ட் 1 நிமிஷத்துல படத்தை மொத்தமா முடிக்கிறாங்க.
இந்த வாரம் இந்த படத்தை பார்த்தாச்சு. அடுத்த வாரம் இந்த ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. பாய்.